மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தேர்வு தேதி நெருங்கிட்டு இருக்கு. மிக விரைவாக படிங்க. எதுக்காகவும் உங்கள் கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணிக்காதீங்க. நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியுன்ற உணர்வோட தேர்வை எதிர்கொள்ளுங்கள். நிச்சயம் ஜெயிச்சுட்டு தான் நீங்கள் வருவீங்க. ஒரு 2 புக்லெட் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் பிஜிடிஆர்பிக்குன்னு. அது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு தெம்பாக இருக்கும். ஓகே, நாமளும் படிச்சிருக்கோம், ஒன்றும் தெரியாமல் நம்ம போகலைன்ற உணர்வை அந்த 2 புக்லெட் கொடுக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஃபுல் செட் மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. ஒரு பேஜ் விடாமல், ஒரு லைன் விடாமல் 1 by 1 எல்லாத்தையும் படிங்க. நிச்சயம் உங்களை சேஃப் ஜோன் கூப்பிட்டு போகும், போஸ்ட் வாங்க வைக்கும். ஓகே, இப்போ நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ன்றது பிஜிடிஆர்பியில் கொண்டு வந்த புது யூனிட்டு. இப்போ இதுலேருந்து ஒரு முக்கியமான கொஷின் நம்ம பார்க்கலாம். ஃபார் த டேட்டா, இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எஃப் ஆஃப் 0.5. எஃப் ஆஃப் 0.5ஓட வேல்யூ இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா, கொடுத்துருக்கிற டேபிள் வச்சு நம்மளால் ஃபங்க்ஷன் டேரெக்டாக சொல்ல முடியுமா? முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அப்போ எஃப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த எஃப்பில் 0.5 போடணும். சரிங்க சார், கொடுத்துருக்கிற டேபிள் வேல்யூஸ் இது வச்சுக்கிட்டு நம்ம ஃபங்க்ஷனே கண்டுபிடிச்சிட முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். அதான் நியூமெரிக்கல் அனாலிசிஸோட பியூட்டியே. ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஜென்ரலாக ஃபார்முலாவும் ஒன்று இருக்குது, அதில் அப்படியே சில வேல்யூஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபங்க்ஷனே பிடிச்சிடலாம். ஸோ ஃபங்க்ஷனே நம்மளால் உருவாக்க முடியுதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். சில டேபிள்லாம் பார்த்த உடனே ஃபங்க்ஷன் சொல்லிட முடியும், இதை பார்த்த உடனே உங்களால் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது இல்லையா? அப்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த ஃபங்க்ஷனே கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்க, இப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த கிவன் டேட்டாவுக்கு ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் நம்ம ரெடி பண்ணணும். எப்படி சார் ரெடி பண்ணுறது? நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது சம்மந்தமாக, அதை பார்த்துட்டு வந்துடுங்க, இன்னும் நல்லா புரியும். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ் எழுதிக்கிறேன். -2, -1, 0, 1, 2, 3. ஓகே, இது x0, இது x1, x2, x3, x4, x5 வரைக்கும் போகுது. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து x0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15, 5, 1, 3, 11, 25. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் -2 என்னன்னா 15 சொல்லணும், எஃப் ஆஃப் -1 என்னென்னா 5ன்னு சொல்லணும். இப்போ இது என்ன சார் அப்படின்னா, இது f0, f1, f2, f3, f4, f5. ஓகே, இது x0, x1, x2, x3, x4, x5. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துருக்கிற டேபிளை இப்படி செங்குத்தாக எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே, சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெல்டா எஃப் கண்டுபிடிக்கணும். டெல்டா எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள். இந்த நம்பர்லேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். இப்போ 5லேருந்து 15 மைனஸ் பண்ணணும், நமக்கு -10 கிடைக்கும் இல்லையா? 1 - 5 வந்து -4. ஸோ இது ரெண்டோடைய டிஃப்ரென்ஸை இதுக்கு இடையில இங்கே தான் எழுதணும், இதுக்கு நேராக. ஓகே, இப்போ 3 - 1 வந்து 2. அடுத்து பாருங்கள், 11 - 3 வந்து 8. அடுத்தது 25 - 11 வந்து 14. ஓகே, ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி போடுறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து டெல் எஃப். அடுத்தது டெல் ஸ்கொயர் எஃப் தேவை. இப்போ டெல் எஃபோட டிஃப்ரென்சஸ் நம்ம எழுத போகிறோம். -4ம் -10ம் +6. -4லேருந்து -10 மைனஸ் பண்ணால் 6 வரும் இல்லையா? -4 ஆஃப் -4 மைனஸ் ஆஃப் -10, ஸோ +6 ஆகிடும் இல்லையா? உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம். சரிங்க, அடுத்தது 2 மைனஸ் ஆஃப் -4, 6. 2லேருந்து -4 மைனஸ் பண்ணால் 6, -4லேருந்து -10 மைனஸ் பண்ணால் 6. ஓகே, அடுத்தது 8லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 6, 14லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 6. ஸோ ஒன்றுக்கு ஒன்றும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் எழுதலாம், வேறு ஒன்றும் எழுதலை. ஓகே, இதுதான் டெல் ஸ்கொயர் எஃப். அடுத்தது டெல் கியூப் எஃப். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 0, 0, 0. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சாலும் ஃபுல்லாக 0 தான் ஆக போகுது. ஸோ இவ்வளோ தான் நம்ம டெல் கியூப் எஃபோட வந்து நிற்குது. ஃபைனலாக டெல் கியூப் எஃப் கூட 0 ஆகிடுது, டெல் ஸ்கொயர் எஃபோட வந்து முடியுது. ஓகே, சரி, இப்போ இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனையே பிடிச்சிடலாம். இது x0, இது x1, இது x2, இது x3, இது x4, இது x5. இது வந்து f0, இது f1, இது f2, இது f3, இது f4,
இது F5. ஓகே, இது வந்து del F0, இது del F1, இது del F2, இது del F3, இது del F4. ஓகே, இது வந்து del ஸ்கொயர் F0, F0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டே வரணும். இதில் வந்து del வந்தது, இதில் del ஸ்கொயர் வருது, அவ்வளோதான். del ஸ்கொயர் F1, del ஸ்கொயர் F2, del ஸ்கொயர் F3. ஓகே, இதுக்கப்புறம் del கியூப் F இது ஃபுல்லாக 0 ஆகிடுது. ஓகே, அப்படி நீங்கள் கொடுக்கணுன்னாலும் del கியூப் F0லேருந்து கொடுத்துட்டே போகணும். இது வந்து del கியூப் F0, இது del கியூப் F1, இது del கியூப் F2. ஒவ்வொன்றுக்கும் அந்த நொட்டேஷன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரம் இந்த டேபிளில் del ஸ்கொயர் F2ஓட வேல்யூ என்ன வரும், ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், அதில் del ஸ்கொயர் F2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க 4 ஆப்ஷனில். என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன நொட்டேஷன் தெரியணும், நீங்கள் கண்டுபிடிக்கிற வேல்யூக்கு உண்டான நொட்டேஷன் தெரியணும். இதுதான் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள். ஓகே, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் எதுக்கு சார் இப்போ ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிள் பார்த்ததுமே நான் ஃபங்க்ஷன் சொல்வேன். ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்கள். சொல்ல முடியாத டேபிளும் இருக்குது இல்லை, அப்போது இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கணும். பார்த்த உடனே ஒரு சில டேட்டாஸ்க்குலாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸை சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு சில டேட்டாஸ்க்கு சொல்ல முடியும் பார்த்த உடனே. பட் சொல்ல முடியாததுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும் மெத்தட். அதனால் இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள். ஓகே, கொடுத்துற டேட்டாவுக்கு. இப்போ என்ன கேள்வின்னா, இன் ஜென்ரல் f of x ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம்? f of x ஈக்குவல் டு f of x0 ப்ளஸ் x மைனஸ் x0 del பவர் 1 f0 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் h பவர் 1 ப்ளஸ் x மைனஸ் x0 இன்ட்டு x மைனஸ் x1 del ஸ்கொயர் f0 divided by 2 factorial h power 2. ஓகே, ப்ளஸ் அடுத்தது x minus x0, x minus x1, x minus x2 del cube f0 divided by 3 factorial h cube plus and so on. இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த டேர்மே கூட 0 ஆகிடுது. இந்த ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மட்டும்தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா del கியூப் F0 0 ஆகிறதுனால இந்த இடத்துல 0 போட்டோம்னா மொத்த டேர்மும் 0 ஆகிடும், அடுத்ததும் 0 தான் ஆக போகுது. ஸோ மொத்தமாக விட்டுறலாம். இப்போ ஃபைனலாக ஹியர் f of x is, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே f of x ப்ராப்ளமுக்கு f of x ஈக்குவல் டு f of x0 ப்ளஸ் x மைனஸ் x0 del f0 divided by 1 factorial h. 1 factorial 1 தான், ஸோ h பவர் 1 h தான். அடுத்தது ப்ளஸ் x மைனஸ் x0 x மைனஸ் x1 del ஸ்கொயர் f0 divided by 2 factorial 2 தான், ஸோ 2h ஸ்கொயர். 1 factorial 1 தான், நீங்கள் ஃபேக்டரியல் போட்டாலும் பரவாயில்ல, ஃபார்முலாவே எழுதிக்கிறது இருந்தால் ஃபேக்டரியல் போட்டு எழுதிங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ f of x நமக்கு கிடச்சிரும். இதுதான் f of x கண்டுபிடிக்கிற ஜென்ரல் ஃபார்முலா ஃப்ரம் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளில் இருந்து, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளில் இருந்து. இப்போ ஒவ்வொன்றும் இந்த டேபிள் பார்த்து தான் நம்ம வேல்யூ அங்கே போட முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நல்லா தெளிவாக டேபிள் போட கற்றுக்கோங்க வித் நோட்டேஷன்ஸ், அதுதான் முக்கியம். இப்போது x0 என்ன சார்? x0 வந்து டேபிளில் பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் டேபிளில் x0 வந்து -2, x1 வந்து -1, x2 வந்து 0, x3 வந்து 1, x4 வந்து 2, x5 வந்து 3 இல்லையா? f0 வந்து f of x0 தான் f0. இது f1, இது f2, இது f3, இது f4, இது f5. இப்போ இந்த வேல்யூ டேபிள்லேருந்து எடுத்து போட போகிறேன். f of x0 என்ன? இதுதான் f of x0 15. ஃபஸ்ட்டு அதான் போடணும். இங்கே x0 வந்து ஸ்டார்டிங்காக இருக்கிற இந்த x வேல்யூஸில் ஸ்டார்டிங் வேல்யூ -2. ஸோ x0 ஈக்குவல் டு -2 இதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். h வந்து x வேல்யூஸில் ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஒரு என்ட்ரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது. இப்போது ஒவ்வொன்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 இருக்குது. ஓகே, அதான் h அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ h வந்து 1.
இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண தேவைப்படுது இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து 15 டேபிளில் பார்த்தோம், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வந்து -2, அப்போ இங்கே +2 ஆகிடும் இல்லையா. அடுத்தது டெல்டா எஃப் நாட் வந்து இங்கே டேபிளில் பாருங்கள் -10, ஸோ இங்கே வந்து -10 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் 1 ஹெச்சும் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வந்து -2, அப்போ இங்கே +2 ஆகிடும். எக்ஸ் மைனஸ் x1 வந்து x1 தோறு பாருங்கள் -1, அப்போ இங்கே போடும்போது +1 ஆகிடும் இல்லையா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. டெல் ஸ்கொயர் எஃப் நாட் என்ன, டெல் ஸ்கொயர் எஃப் நாட் டேபிளில் பாருங்கள், டெல் ஸ்கொயர் எஃப் நாட் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது 6, ஸோ இந்த இடத்துல 6 இது ஸ்கொயரோடு சேர்த்து மொத்தமாக டெல் ஸ்கொயர் எஃப் நாட் தான் 6 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் வந்து 2 இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் 1. ஓகே, ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்து நிதானமாக சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ 15 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 1 இன்ட்டு 1 1 டினாமினேட்டரில் 1 விட்டுடலாம், ஸோ இதை -10ன்னு அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே வந்து 6 நியூமரேட்டரில் இருக்குது டிவைடட் பை 2 மட்டும் இருக்கும். 1 ஸ்கொயர் 1 1 இன்ட்டு 2 2 ஆகிடும். இதை கட் பண்ணால் 3 ஆகிடும். அப்போது 15 இந்த -10 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். -10x -20 இப்படி ஆகிடும். இந்த டேர்ம் ஒவ்வொன்றுக்கும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அடுத்தது ப்ளஸ் இது வந்து முதல்ல சிம்பிளிஃபை எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் ப்ளஸ் 1ம் நம்ம ஒவ்வொரு டேர்மும் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஓகே, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ப்ளஸ் இன்னொரு ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும், 2x 1. அடுத்தது இந்த டேர்மில் மல்டிப்ளை பண்ணும்போது 1x ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 வரும். ஸோ நான் அதை நடுவில் வர அந்த 2xம் 1x ஆட் பண்ணி 3x எழுதிட்டேன். ஓகே, இதை ஒவ்வொரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி வரும். இது ஈஸியாக இருக்கவே டக்குன்னு எழுதிட்டேன். இன்னும் காம்ப்ளிகேட்டாக மைனஸில் ஒன்று ப்ளஸில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தாலும் ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடணும். டைரெக்டாக ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இல்லையா, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இன்ட்டு 3. ஓகே, இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஹோலாக மொத்த ஆன்சரும் ராங் ஆகிடும் நமக்கு. அதனால் உங்களுக்கு எது நல்லா வருமோ அந்த இதில் பண்ணுங்கள். அடுத்து இந்த 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 3 9x ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6 இப்படி ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 3x ஸ்கொயர் தான் இருக்குது. அடுத்தது எக்ஸ் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், இங்கே ப்ளஸ் 9x இங்கே -10x இது 2 தான் இருக்குது. ஸோ அப்போ -1x இல்லையா. அடுத்தது இங்கே 15 இங்கே 6 15ம் 6ம் 21 21லேருந்து -20 வந்து +1. ஓகே, ஸோ நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் +1 வந்து நிற்கிது. இதான்ப்பா எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது டேபிள் பார்த்தோன்னே சொல்ல முடியுமா? இப்போ நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக மெத்தட்ஸை கற்றுக்கணும். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள்லேருந்து மெத்தட்ஸை கற்றுக்கிட்டு அதிலேருந்து நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கிறதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படியே எழுதிக்கிட்டே போனால் nth டேர்ம் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசி லாஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும்? இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு சீரீஸில், ரைட். லாஸ்ட் டேர்ம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க எழுதி. ஓகே, இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 7358591547. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போது எஃப் ஆஃப் 0.5 தான் அவங்க கேட்குறாங்க இல்லையா. 0.5ன்றது 1/2. கொஷினில் பாருங்கள், ஃபைண்ட் எஃப் ஆஃப் 0.5. 0.5ன்றது 1/2. இங்கே 1/2 நான் போடுறேன். 3 இன்ட்டு 1/2 ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இங்கே 1/2 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4 ஆகிடும். மைனஸ் 1 இன்ட்டு 1/2 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இந்த 3 1ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம். 3/4. இப்போ 1 மைனஸ் ஆஃப் வந்து ப்ளஸ் ஆஃப் இல்லையா. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 + 4 டிவைடட் பை 8 வரும். அப்போது 10/8. இதை கட் பண்ணோம் அப்படின்னா கூட 2 டேபிளில் 5 டைம்ஸ் 2 வந்து 10, 4 டைம்ஸ் 2 வந்து 8. இதை கட் பண்ணோம் அப்படின்னா 1.25. ஓகே, அப்போ 1.25ன்றது தான் எஃப் ஆஃப் 0.5, எஃப் ஆஃப் 1/2, அதாவது எஃப் ஆஃப் 0.5. ஓகே,
இப்போ 0.5 வந்து 1.25. 1.25 எங்கே இருப்பாருங்க? ஆப்ஷன் பி. ஓகே, இவ்வளோதான் விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு ஃபங்க்ஷனே கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக டெரிவேட்டிவ் அட் 1க்கு என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள், நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் பெரிய யூஸ் ஆகுது. அதனுடைய பயன்பாடுகளை சொல்ல மாளாது, அவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் 1 by 1 வீடியோஸ் கொடுத்துட்டு வரேன், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதெல்லாம் ஈஸியானது, நம்ம வித்தவுட் கால்குலேட்டர் போடக்கூடியது. கால்குலேட்டர் இருந்தால் தான் போட முடியுன்ற நிறைய டேபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எதிர்பார்க்க வேண்டாம், இந்த மாதிரி தான் எளிமையாக தான் கேட்பாங்க. அதனால தான் எளிமையானது பார்த்து கொடுத்துட்ருக்கேன். பட் நம்ம மெத்தடை லேர்ன் பண்ணணும், அதை எப்பவும் மறந்துடாதீங்க. பிஜிடிஆர்பி ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, வாங்கி படிங்க. ஒரு பேஜ் கூட விடாமல், ஒரு லைன் கூட விடாமல். நம்மளது மாதிரி மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்காது, ஷுவராக என்னால் சொல்ல முடியும். இல்லை சார், என்னால் வேலைக்கு போயிட்டு 100 ஹேண்ட் புக்லெட்லாம் என்னால் படித்து முடிக்க முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 புக்லெட்ஸ் இருக்குது, அந்த 2 புக்லெட்டாவது வாங்கி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மட்டும் எழுந்துடாதீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. நம்மளால் முடியும், பல வழிகளுக்கு இடையில் நம்ம சாதிக்கிறது தான் பெரிய சாதனை. ஸோ வழிகளோட இந்த போட்டித் தேர்வு எதிர்கொண்டு வின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு தேவை, அதை போடுவீங்க நம்புகிறேன். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் யாருக்கு அப்படின்னா, ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட வாங்கினவங்க டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தால் தான் பெனிஃபிட். இல்லைனா இந்த கொஷின்ஸ் அனுப்புறது எல்லாத்துக்கும் டீட்டெயில் கேட்குறீங்க, அதுதான் எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்றோமே. ஸோ ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கினாலுடைய டெஸ்ட் பேட்ச் பெட்டராக வந்து ஃபீல் ஆகும். டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸு ஆப்ஷன்ஸ் ஒன்லி கொடுத்துருவோம். அதோட டீட்டெயிலாம் எங்கே இருக்குன்னா, ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் 100 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட் சொல்லியிருக்கோமே, சும்மாவா அது எவ்வளோ இருக்கும் அது உள்ள. ஸோ அதில் இருக்கும், அதிலேருந்து தான் நாங்கள் கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஷெடியூல் முதல்ல அனுப்பிடுவோம். ஷெடியூலில் உள்ளபடி கொஷின்ஸ் உங்களுக்கு டெய்லி மார்னிங் ஈவினிங் எக்ஸாம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். 75 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்து அனுப்ப சொல்லியாச்சு. ஓகே, எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 213 பக்கம் உள்ள புக்லெட் பிஜிடிஆர்பி புக்லெட்டும், 212 பக்கம் உள்ள டிஎன் செட்டு புக்லெட்டும், இந்த 2 புக்லெட் வேணும்னாலும் சரி, ஃபுல் செட்டு மெட்டீரியல் வேணும்னாலும் சரி, 100 ஹேண்ட் ரிட்டன் புக்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை சார் நீங்கள் போட்ட எல்லா வீடியோஸும் எனக்கு கொடுத்துங்க நான் அதையே பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் சரி, 1200 வீடியோ தாண்டிட்டோம், இது வேணும்னாலும் சரி. ஸோ இதில் எது வேணும்னாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரோம், நிச்சயம் பலனுடையதாக இருக்கும். ஓகே, இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் உள்ள ஒவ்வொரு நோட்டேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.